நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட மென்பொறியாளர் கவினின் உடல் 5 நாட்களுக்கு பின் தகனம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டை உலுக்கிய கோர விபத்தில் சிபிசிஐடி விசாரணையை துவக்கிய நிலையில் அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும் என விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் கவின் செல்வ கணேஷ் கடந்த 27ஆம் தேதி நெல்லை கேடிசி நகரில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் கவின் காதலித்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் சரணடைந்தார். பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்ற நிலையில் சுர்ஜித்தின் பெற்றோர்களான காவல் உதவி ஆய்வாளர்கள் சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகியோரையும் கைது செய்ய வலியுறுத்தி கவினின் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து கடந்த 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அரசு நடத்திய பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்த நிலையில் கடந்த புதன்கிழமை உதவி ஆய்வாளர் சரவணன் கைது செய்யப்பட்டார். வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து கவின் வீட்டிற்கு சென்ற அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி MP கனிமொழி, VCK தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் ஆறுதல் கூறினர். இதற்கிடையில் அரசின் தொடர் பேச்சுவார்த்தை காரணமாகவும் சரவணன் கைது செய்யப்பட்டதாலும் கவின் உடலை பெற்றுக்கொள்ள குடும்பத்தினர் சம்மதித்தனர். அதன்படி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்த கவினின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கவினின் உடலுக்கு அமைச்சர் KN நேரு, தூத்துக்குடி MP கனிமொழி, நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கவின் உடல் அவரது சொந்த ஊரான ஆறுமுகமங்கலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. கவினின் ஆணவ கொலை வழக்கை முதலமைச்சர் கண்காணித்து வருவதாக கனிமொழி MP தெரிவித்தார். நிச்சயமாக இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய யாரும் தண்டனையிலிருந்தோ நியாயத்தை தாண்டி அவருக்கு தப்பிப்பதற்கான எந்த வழிவகையும் கிடையாது. ஆணவ கொலைகள் இந்த சமூகத்தின் மீது விழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கரை. அதனால இந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு யாரும் தப்பிக்க. இதனிடையே கொலை செய்யப்பட்ட கவினை நெல்லை பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் மிரட்டியதாக வெளியான செய்திக்கு மாநகர காவல்துறை மறுப்பு தெரிவித்தது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் கொலை சம்பவத்திற்கு முன்பாக கவினை பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் அழைத்து மிரட்டியதாக கவினின் தந்தை சந்திரசேகர் தெரிவித்தது உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்துள்ளது. கவின் ஆணவ கொலை வழக்கின் விசாரணையை DSP ராஜ்குமார் நவ்ரோஜ் தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் தொடங்கியுள்ளனர். வழக்கின் சாட்சிகளான கவினின் தாய் தமிழ்ச்செல்வி, சகோதரர் பிரவீன் உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை செய்ய திட்டமிட்டுள்ளனர். அத்துடன் கவினின் காதலிக்கும் சம்மன் அனுப்ப சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக விதிகளின்படிதான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று விளக்கம் அளிக்காததால் EPS தாக்கல் செய்த மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதேபோன்று அதிமுக உறுப்பினர் என்ற அடையாளத்துடன் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவரும் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே அதிமுகவின் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினரே அல்ல எனவும் உறுப்பினராக அல்லாத ஒருவர் கட்சி செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த 4வது உதவி உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சிவசக்திவேல் கண்ணன் கட்சி விதிப்படி அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று கூறினார். எனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்த மனுவில் கட்சி விதிகளின்படிதான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டார் என்று குறிப்பிடாததால்
சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு உரியது என்று நீதிபதி தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சூரியமூர்த்தி இவ்வழக்கின் தீர்ப்பை வைத்து அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக தடை செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் முறையிட இருப்பதாக கூறினார். இந்த வழக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வான ஒரு முடிவா இருக்கும். எடப்பாடி பழனிசாமியினால அவரால் நீக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த வழக்கை பயன்படுத்தி கண்டிப்பா இது பண்ணுவாங்க. அதுபோல இந்த இதை தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் ஏற்கனவே வழக்கு நான் தான் தாக்கல் செஞ்சிருக்கேன். இந்த தீர்ப்பை வச்சுட்டு மேற்படி எடப்பாடி பழனிசாமிக்கு சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு இறுதி விசாரணை முடிகிற வரைக்கும், இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக ஒதுக்க தடை விதிக்கணும்னு மறுபடியும் நாங்கள் மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அனைவரும் இவ்வழக்கின் தீர்ப்பை பயன்படுத்தி நிவாரணம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சூரியமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்த ஜெகதீப் தன்கர் உடல்நிலையை காரணம் காட்டி தனது பதவியை கடந்த மாதம் 21ஆம் தேதி ராஜினாமா செய்தார். இதனையடுத்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான இடம் காலியானதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது. இந்த சூழலில் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 7ஆம் தேதி தொடங்குவதாகவும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் 21ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை திரும்பப் பெற 25ஆம் தேதி கடைசி நாள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும். இதில் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளனர். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் முன்னாள் எம்பியும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணா வீட்டு பணிப்பெண் உட்பட 4 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து துன்புறுத்திய வீடியோக்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இதையடுத்து ஜெர்மனிக்கு தப்பிச் சென்ற பிரஜ்வல் ரேவண்ணா நாடு திரும்பியதை அடுத்து கடந்த ஆண்டு மே 31ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்திய இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. தீர்ப்பை கேட்டதும் நீதிமன்ற அறையில் பிரஜ்வல் ரேவண்ணா கதறி எழுதார். இதையடுத்து அவருக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த திமுக தற்பொழுது தாங்கள் கூட்டணி வைப்பதை மட்டும் விமர்சிப்பது சந்தர்ப்பவாதம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து பரப்புரை மேற்கொண்ட போது இதனை அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி என்றால் அதற்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அண்ணா திமுக என்றால் அண்ணா திமுக என்று ஒரு கட்சி கொள்கை இருக்குது. ஆனா திமுகவுக்கு கொள்கையே கிடையாது. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கொள்கை கிடையாது. அதிமுகவும் பாஜக கூட்டணியும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வரும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஒரு மாநில அரசு நல்ல முறையில் செயல்பட முடியும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய உதவி வேண்டும். ஆக மத்திய அரசுடைய உதவி அண்ணன் EPS அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. மத்திய அரசின் உதவியோடு பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்ததாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பாமக நிறுவனர் ராமதாஸ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பி தனது வழக்கமான பணிகளை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சரை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ராமதாஸ் நலம் விசாரித்தார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், உடல் நலம் குறித்து விசாரிப்பது வழக்கமான நடைமுறை என்றும் அதற்கும் கூட்டணிக்கும் தொடர்பு இல்லை என்றும் கூறினார். அது விரைவில் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது வழக்கம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ராமர் இருக்குமிடம் சீதைக்கு அயோத்தி போன்று ராமதாஸ் இருக்குமிடம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று தெரிவித்தார். ராமன் இருக்குமிடம் என்ன சொல்லுவாங்க? அயோத்தி. அந்த மாதிரி நான் இருக்கிற இடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழுவில் பங்கேற்க உரியவர்களுக்கு மட்டும் அழைப்பு போகும் என்று கூறினார்.